அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எக்ஸாம் டேட் அப்டேட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சம்மந்தமாக அப்பீல் போயிருக்காங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் வந்து SCI.government அப்படி சொல்லிட்டு டைரி ஸ்டேட்டஸ் அப்படி போட்டாவே நீங்கள் வந்து இந்த டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இந்த டைரி நம்பர் அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேஸ் வந்து இன்னும் நம்பர் ஆகலை. ஓகேவா, 30381/2025 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். பெட்டிஷனர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ரெஸ்பாண்டண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ரஞ்சித் சிங். யார் அட்வொகேட் யாருன்னு பார்த்தோம்னா சபரிஷ் சுப்பிரமணியன். ஓகேவா. ஸோ நம்ம ஃபைல்டு பண்ணது 28/5/2025. ஸோ இப்போ இதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்பர் ஆகலை. நம்ம ஃபைல் பண்ண பெட்டிஷனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. எதுக்காக அப்படின்னா, அதில் சில டிஃபெக்ட்ஸ் நோட்டீஸ் டைப் ஆகுங்க, லெட்டர் டு அட்வொகேட் ஃபார் டிஃபெக்ட்ஸ். ஸோ இஷ்யூ டேட் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்னபிள் டேட்டு 14/7/2025 என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெட்டிஷன் அந்த ப்ரேயரில் உள்ள டிஃபெக்ட்ஸை சரி பண்ணி இவங்க வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 14/7/2025. ஸோ அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா நம்பர் ஆகும். ஸோ நம்பர் ஆன பிறகு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை வந்து பரிசீலனை பண்ணி அதில் சில முடிவுகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க, உத்தரவு பிறப்பிப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ஆர்டர்ஸ், அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணி நமக்கு எக்ஸாம் டேட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஜூலை மந்த் அப்படின்னா, ஸோ ஜூலை மந்த்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கிறப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து அதில் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ அந்தளவுக்கு அவங்க டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ ஜூலை அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு, ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நமக்கு வந்து சீக்கிரமாக வரலாம், கொஞ்சம் தாமதமும் ஆகலாம். ஸோ அதிலிருந்து சப்போஸ் சிலபஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் அதுலேருந்து ஒரு 45 டேஸுக்கு நமக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, எக்ஸாம் டேட் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 60 டேஸ் நமக்கு வந்து கொடுத்தாகும். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து சிலபஸ், அதாவது நமக்கு கிடைத்த தகவல் படி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் வந்து லா பேஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஏயில் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த டிஎன்பிஏயில் நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் ஓப்பன் கோட்டாவுக்கும் அவங்க அங்கே எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து இது கொடுத்துட்றோம், ப்ரொமோஷன் சீனியாரிட்டி லிஸ்ட் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்து தான் வந்து நமக்கு வந்து டிஎன்எஸ்ஆர்பி கொடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக நம்ம வந்து அப்பீல் போயிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அப்பீல் போகலை அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்திருக்கும். அப்பீல் போனது மிகப்பெரிய நல்லது. ஏன்னா என்ன நிலவரம் இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன ட்ரைனிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, என்ன நடைமுறை பின்பற்றுறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பின்பற்றிருக்காங்க, இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஆனவங்களாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, சிலபஸ் சேஞ்சஸ் சம்மந்தமாக முக்கியமாக இந்த சிலபஸ் தான்.
2 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓப்பன் கோட்டா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வேலையை வந்து விட்டுட்டு வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்களாம் தொடர்ச்சியாக படிங்க. நமக்கு வெற்றி கிடைச்சா போதும், நம்ம எஸ்ஐ ஆனால் போதும். அது ஒரு 6 மாதம் தள்ளி போனாலும் சரி, 2 மாதம் தள்ளி போனாலும் சரி. ஸோ திரும்ப வேலைக்கு போய் நம்ம படிக்கிறத மறந்து, ஸோ நமக்கு 0.5ல் ஓவரால் போயிட்டு 1 மார்க்கில் ஓவரால் போயிட்டு அப்படின்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ 6 மாதம் வெயிட் பண்ணாலும் நம்ம எஸ்ஐ அடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண அந்த நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இது முன்னாடி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்டு இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ரீ ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, படிக்கிற ஒரு அட்மாஸ்பியர், படிக்கிற ஃப்ரீ ஹாஸ்டல் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபிசிக்கல் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அகாடமியில் உள்ள கிரவுண்டில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம், ஷெட்யூல் வச்சு என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதை பயன்படுத்தி ஸோ புதுசாக நீங்கள் தேர்வுகள் எழுதுகிறப்ப தான் உங்களுக்கு வந்து நிறையா அனுபவம் கிடைக்கும். தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும். எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா எக்ஸாம் டேட்டு தள்ளி போகுது. ஸோ எக்ஸாம் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜூலை, அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை 14க்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்க, ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஜூலை எண்டுக்குள்ளே நம்பர் ஆகலாம். நம்பர் ஆனால் தான் ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்டு வரலாம். எல்லாமே வரலாம் தான். ஆகஸ்ட் மந்தில் வந்ததுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 45 டேஸ். சிலபஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா 45 டேஸ். சிலபஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 60 டேஸ் பார்த்துக்க வேண்டியதான். ஸோ செப்டம்பரு, அக்டோபர், எங்கே பார்த்தோம்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இதுதான் வந்து ஃபேக்ட்டு. இதில் வந்து தள்ளி வரலாம். ஏன்னா இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு போதோ, ஸோ இந்த ப்ராசஸ் எந்த அளவுக்கு போதோ அதை பேஸ் பண்ணி ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 1/5 தீர்ப்பு வந்துச்சு ஜட்ஜ்மெண்ட்டு ரஞ்சித் சிங். ஸோ இப்போ என்ன டேட்டு போயிட்டுருக்கு, ஸோ 5வது மாதம் முழுவதும் முடிஞ்சுட்டு 6வது மாதமும் எந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ கோர்ட்டு ஹியரிங், அது சுப்ரீம் கோர்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வழக்குகள் வந்து பதிவாகும். ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ண முடியாது, ப்ரெஷர் கொடுக்க முடியாது. அப்பீல் போனது நல்ல விஷயம். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸ் சம்மந்தமாக எந்த அப்டேட்டும் என்ன பண்ணல, வெப்சைட்டில் பண்ணலை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா சுப்ரீம் கோர்ட் திடீர்னு ஒரு 5% ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ எக்ஸாம் இப்படி கண்டக்ட் பண்ணுங்கள், டிஎன்பியில் ட்ரைனிங்கில் முடித்த பிறகு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள், அதில் எடுக்கிற மார்க் பேஸ் பண்ணி. ஸோ ஏன்னா ரஞ்சித் சிங்கோடைய ப்ரேயரே அதான், நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ரஞ்சித் சிங் சாரோடைய ப்ரேயரே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் ப்ரேயர். ஸோ டிஎன்பியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் சீனியாரிட்டி என்ன பண்ணணும், மார்க் வந்து எல்லாருக்கும் அதில் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் கரெக்டான விஷயம். அப்போ தான் டிஎன்பியில் ட்ரைனிங் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே டிஎன்எஸ்ஆர்பியில் எல்லா எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஓப்பன் கோட்டா 70 மார்க் எழுதியிருப்பாங்க, அவங்க 85 எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதோட பிசிக்கும் பார்த்தோம்னா ஸோ இதுக்கு இடையில பிசி நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணி ஆகணும். டிஎன்எஸ்ஆர்பியை பொறுத்தளவுக்கு ஸோ 2023 எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. சார் 2024 என்ன பண்ணல, எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணல. அப்போ 1 இயர் நோ ப்ராசஸ். இப்போ 2025 இதுமாரி போயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறதுக்கு நேரிடும். ஸோ அதனால் பிசி எக்ஸாமில் இந்த ப்ராசஸ், இந்த பிரச்சனைலாம் கிடையாது. சிலபஸ் பிரச்சனை, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ப்ராப்பராக சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணி பிசி எக்ஸாமை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, அதாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து வர்ற கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு எஸ்ஐ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பிறகு அதுலேருந்து ஒரு 30 டேஸில் பிசி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பை பொறுத்தளவுக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் முடிக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ வழக்குகள் வந்து நிறைய வழக்குகள் வந்து பதிவாகுது. ஸோ அதனால தான் பிரச்சனைகள் வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ குடும்ப சூழ்நிலை, நான் என்ன சொல்லியிருப்பேன், குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எல்லா தேர்வுகளுமே எழுதுங்க, ஓகேவா. ஸோ குரூப் 4 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ஸோ நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே போல் நான் எஸ்ஐ தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ வேலையை விட்டு வந்து படிச்சிருக்கீங்க ஓப்பன் கோட்டா அப்படின்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். சரி, டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவுக்கு சிலபஸ் சேஞ்சஸ் சம்மந்தமாக 50% எந்த அப்டேட் வேணாலும் வரலாம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி சரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ராசஸும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது சம்மந்தமாக. ஸோ அதுக்கப்புறம் தான் டிஎன்பியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, ட்ரைனிங் வந்து அந்தளவுக்கு சரியாக கண்டக்ட் பண்ண முடியாது, மாணவர்கள் வந்து டிஎன்பியில் கொடுக்குற ட்ரைனிங்க்கு என்ன பண்ண மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, இப்படிங்கிற விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், அங்கே பர்சனலி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பீல் போயிருக்காங்க. ஸோ இது நல்ல முடிவாக வரணும், கண்டிப்பாக வரும். ஸோ எதுக்கு எந்த முடிவு வந்தாலும் அதுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறது தயாராக இருங்க. தொடர்ச்சியாக படிங்க, அதான் முக்கியமானது. ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணாங்க விட்டுறாதீங்க. நீங்கள் வேணால் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 3 இயர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க கண்டினியூஸாக படிச்சிருப்பாங்க. ஸோ நான் 3 இயர்ஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டேன் அப்படின்னா இன்னொரு 6 மந்த் என்ன பண்ணுங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இதற்கான பலன் கட்டாயம் உண்டு. ஸோ கஷ்டப்பட்டு படித்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எந்த வேலைக்குமே போக முடியும். நீங்கள் வேலைக்கு போன பிறகு அந்த கஷ்டப்பட்டு படித்தது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. ஸோ அது வரைக்கும் காத்திருக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது, கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. ஸோ ஃப்ரீயாக ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சே நம்ம வந்து எல்லா பயிற்சி மையமும் சரி சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆஃப்லைனில் கிட்டத்தட்ட 55 தேர்வுகள் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஃபுட்டுக்கு மட்டும் சம் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கே நடக்கிற கிளாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புதுசாக படிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ பிசி எக்ஸாம் நான் படிக்கிறேன் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சில உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களுக்கும் ஃப்ரீ கிளாஸு, ஃப்ரீ நோட்ஸு, ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ ஃபிசிக்கல் எல்லாமே 50 ஸ்டூடெண்ட். ஸோ டோட்டலாக ஒரு 75 ஸ்டூடெண்ட் தான் நம்ம ஹாஸ்டல் வந்து நம்ம கொடுக்குறோம். இதேமாரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திங்க. ஸோ வெயிட் பண்ணி படிங்க, அதான் முக்கியமானது. வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்ஏ ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணல, கொஞ்ச நாள் படிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகிறது, கொஞ்ச நாள் படிக்கிறது, வேலைக்கு போகிறது அப்படின்னா என்ன ஆகும், 0.5 1 மார்க்கில் மிஸ் ஆகும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஸோ எக்ஸாம் டேட் தள்ளி போக என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து என்ன ஆகும், ரொம்ப அதிகமாகும். ஸோ தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.